ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम् वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम् सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। स्थानम् अत्र सर्गो विसर्गः स्थानं पोषणम् ऊतयः मन्वन्तरः ஈசானுகதா நிரோதः என்ற 3 லட்சணங்கள் நம்மால் பார்க்கப்பட வேண்டும். 10, 11, 12 3 ஸ்கந்தங்களிலே நிரோதம் இந்த ஸ்கந்தத்தினுடைய தலைப்பு. முக்திஹி ஆஸ்ரயா. நிரோதம் காலையில் ரொம்ப விரிவாகவே பார்த்தோம். உலகத்தை நோக்கி ஓடுகின்ற விகாரமான வேத பாவத்துடன் கூடிய மனதை தடுத்து நிறுத்தி இறைவனிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய செயல்பாடு நிரோதம், ஒழுங்குபடுத்துதல். அதை இந்த தசகம் இந்த ஸ்கந்தம் முழுக்க நமக்கு பூரணமாக காட்டுகிறார். அப்போ நிறைய உதாரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் தானே புரியும். ஆனால் நிறைய உதாரணம் எடுத்துக்கிறார். விதவிதமான கதாபாத்திரங்களை எல்லாம் உற்பத்தி செய்து அதன் மூலமாக இந்த ஜீவன் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய இறை சிந்தனத்துக்கு விரோதமான எண்ணங்களை தடுத்து நிறுத்திவிட்டு இறைவன்பால் போவது. அதனுடைய துவக்கமே பாருங்கள். இந்த நிரோதம்னு சொன்ன உடனேயே எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, பரீட்சித் மகாராஜா சுக மகரிஷியிடத்திலே கேள்வியானது கேட்டு அதன் பிறகு இந்த ஸ்கந்தமானது துவங்குவதை போல அமைந்திருக்கிறது. கேள்வி என்ன? நேரடியாக அவர் கேள்வி கேட்டுறார்.
எங்களுக்கு பரமாத்மாவை பற்றி, பரமாத்மாவுடைய குணத்தை பற்றி, பரமாத்மாவுடைய லீலைகளை பற்றி, பரமாத்மாவுடைய செயல்களை பற்றி, பரமாத்மாவுடைய பிறப்பை பற்றி, பரமாத்மாவுக்கும் பக்தர்களுக்கும் இடையிலே உண்டான சம்பந்தத்தை பற்றி, பகவானுடைய அவதாரத்தினுடைய சிறப்பை பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள். இந்த 5 விஷயம் அடிக்கடி பார்ப்போம் அல்லவா? பிறப்பு, குணங்கள், செயல்கள், சம்பந்தம், நாம ரூபம். இந்த 5ஐயும் இந்த 5ம் உடையவன் பரமாத்மாவினுடைய சகுணஸ்வரூபம். இறைவனுக்கு இந்த 5ம் கிடையாது. இந்த 5ஐயும் கடந்து போவதற்காக இந்த 5ஐ வைத்துக்கொண்டு நமக்கு இறைவனை பிடிக்கணும். யாருத்தனுக்கு எந்த விசேஷமும் கிடையாதோ அவனை இந்த 5க்குள்ள முதல்ல நமக்கு கொண்டு வந்து காட்டுறார். இறைவனுடைய பிறப்பு, ஜாதி, இறைவனுடைய குணம். யாருத்தனுக்கு பிறப்பே இல்லையோ அவனை ஒரு பிறப்புக்குள்ள உட்படுத்துறோம் கற்பனையாக. இறைவன் அப்படி பிறந்தார், இப்படி பிறந்தார்னு சொல்லும்போது இப்ப நமக்கு அதுல மயங்கிடக்கூடாது. பிறப்பு இல்லாதவனை ஒரு பிறப்புக்குள்ள கொண்டு வந்து அதுல ஏதோ ரகசியம் சொல்ல வருகிறது சாஸ்திரம். அதை கண்டுபிடிச்சு நான் அந்த பிறப்பு இல்லா தன்மைக்கு போவது எப்படி? அதே போல குணம், நிர்குணம் என்று இறைவனை சொல்லியிருக்கணும். குணமே இல்லாதவனை குணத்துக்கு உட்படுத்தி அந்த குண மகாத்மியத்தை எல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய குண மகாத்மியத்தை விடுதல். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நிரோதம் என்ன? என்னுடைய குணத்தை நிரோதம் பண்ணணும், என்னுடைய பிறப்பை நிரோதம் பண்ணணும். என்னுடைய பிறப்பை நிரோதம் பண்ணணும்னா இறைவனுடைய பிறப்பனுடைய மகாத்மியம் தெரிந்தால் என்னுடைய பிறப்பனுடைய அந்த செயல்பாடுகள் நின்றுவிடும். அதே போல குணம், இறைவனுடைய குணத்தை, குண மேம்பாட்டை தெரிந்து கொள்ள என்னுடைய குணங்கள் நிரோதம் செய்யப்படுகிறது. அதே போல செயல், இறைவனுடைய செயல் லீலா அப்படின்னு சொல்ற, லீலா வினோதம். இறைவனுடைய செயலை தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய கர்ம வினையிலிருந்து, கர்மத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பாக அமைகிறது. அதே போல நாம ரூபம், இறைவனுடைய நாமம், இறைவனுடைய வடிவத்தை எல்லாம் நாம் சாஸ்திரத்தின் மூலமாக செவிமடுக்கும் போது நம்ம நாம ரூபத்தின்பால் உள்ள அபிமானமானது நீக்கப்படுகிறது, நிரோதம் செய்யப்படுகிறது. 5வது சம்பந்தம். இறைவனுக்கும் பக்தனுக்கும் என்ன சம்பந்தம்? பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே இருக்கக்கூடிய சம்பந்தம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நானும் பகவானை நெருங்குவதற்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பானது ஏற்படுகிறது. அந்த வகையில நேரடியாக அவர் கேள்வியை கேட்டுறார். எனக்கு பகவானை பற்றி சொல்லுங்கள், பகவானுடைய வைபவத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த 5ஐயும் எடுத்துக்கிறார். இந்த 5ஐயும் பற்றி எனக்கு சொல்லுங்கள். அடுத்த கேள்வி வரும், இதை தெரிஞ்சு இப்ப என்ன பண்ண போறோம்? அதையும் அவர் சொல்றார். இதை தெரிந்து கொள்வதனாலே பவ ஔஷஜாத், ஔஷதம், சம்சார சாகரத்தினுடைய பிறவி போக்கக்கூடிய மருந்தாக இவை அமைகிறது. இறைவனை பற்றின வைபவம் தெரிய தெரிய தெரிய
நம்முடைய பிறப்பினுடைய அந்த தோஷமானது இந்த மருந்தினால் சரி செய்யப்படுகிறது. இப்போ எல்லா கேள்வியும் கேட்டுட்டார். என்னென்னலாம் கேள்விகள், பகவான் எதற்காக அவதாரம் எடுத்தார், ஏன் இதெல்லாம் செஞ்சார் என்று எல்லா கேள்விகளும் முழுமையாக கேட்கப்படுகிறது. இதை கேட்டுட்டு கடைசியில் எப்படி அவர் சொல்றார் பாருங்கள். 2 முக்கியமான விஷயம் சொல்றார். ஒன்று, ஸ்ரத்ததானாய விஸ்திருதம் சர்வஜ்ஞா. நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர் சுக மகர்ஷியே. நான் அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன். அதனால எனக்கு என்ன இருக்குடான்னா, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்திடத்திலே ஸ்ரத்ததானாய முழு நம்பிக்கையானது இருக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணணும், விஸ்திரீதம் விஸ்தாரமாக சொல்லுங்கள். ஒரு வரியிலே 4 சொற்களை கொண்டு சொல்லிவிட்டு போய்விடாதீர்கள். பகவானுடைய விஷயத்தை எல்லாம் விரிவாக சொல்லுங்கள். அதனால்தான் இந்த ஸ்கந்தம் நிறைய அத்தியாயங்களை கொண்டது, நிறைய பாடல்களை கொண்டது, நிறைய தலைப்பின் கீழ் அமையக்கூடியது. விஸ்தாரமா பேசுறார். பரமாத்மாவோட வைபவம் அல்லவா, எவ்வளவு விஸ்தாரமாக பேசப்பட வேண்டுமோ பேசப்படுகிறது. ஏன்னா இவர் கேட்டுட்டார், ஸ்ரத்ததானாய, எனக்கு நீங்கள் சொல்லுவதிலே முழு நம்பிக்கை இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். ஆழ்ந்த நம்பிக்கை, அதிலிருந்து வரக்கூடியதுதான் ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். நம்பிக்கையிலிருந்து பிறக்கக்கூடியதுதான் ஞானம். நம்பிக்கை, ஸ்ரத்தை என்பது பக்தி. பக்தி என்கின்ற ஒரு அர்த்தமும் வருகிறது. ஸ்ரத்தை என்றால் பக்தி. பக்தியிலிருந்து பிறக்கக்கூடியதுதான் ஞானம், ஞானத்திலிருந்து பிறக்கக்கூடியதுதான் பக்தி. இரண்டும் சேர்ந்து போயாகணும். நான் பரம பக்தன் அப்படின்னு யாராவது சொன்னா அவன்கிட்ட ஞானமும் சேர்ந்தே கூட வரும். நான் பரம பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் இல்லாமல் இருந்தால் அது பக்தி என்று சொல்ல முடியாது. அப்போ ஸ்ரத்தை என்பது, ஸ்ரத்தையிலிருந்து பிறக்கக்கூடியது ஞானம், பக்தியிலிருந்து பிறக்கக்கூடியது ஞானம், ஞானத்திலிருந்து பிறக்கக்கூடியது பக்தி. அதனால்தான் நான் திரும்ப 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 சொல்லுவேன், சுவாமி விவேகானந்த மகாராஜ் சொன்னதை, ரொம்ப சுலபம் ஞானம், ரொம்ப கடினம் பக்தி. விவேகானந்த மகாராஜ் சொல்றாரு, இந்த உலகத்துல ஞானம் ரொம்ப சுலபம், பக்தி இருப்பதிலேயே ரொம்ப கடினம். ஒருவனுக்கு பக்தி ஆழ்ந்து இருக்கிறது அப்படின்னா அவன் பெரிய ஞானியா இருப்பான். ஆனால் அவன் அந்த பக்தனாக ஆவதற்குத்தான் அதிகமான பிரயத்தனமானது தேவைப்படுகிறது. ஏன்னா பக்தி ஞானத்தோட சேர்ந்தது. ஞானம் இருக்கிற இடத்துல பக்தி இருக்குன்னு அவசியம் இல்லை. அதனால்தான் ஞானம் இருக்கக்கூடியவர்கள் பக்தியுடன் இல்லாமையை நாம் பார்க்கிறோம். வரட்டு வேதாந்தம் சொல்லுவோம் அல்லவா, மனம் இறுகி போய். ஞானம் இருக்கக்கூடிய இடத்துல பக்தி இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் பக்தி இருக்கக்கூடிய இடத்துல ஞானம் இருந்தே தீரும். ஞானம் இருக்கக்கூடிய இடத்துல பக்தி இல்லை அப்படின்னா அந்த ஞானத்தினால அந்த மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லை, சமூகத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. இங்க நான் முழு நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன். நீங்கள் சொல்லுகின்ற வாக்கை
முழுமையாக நம்பி பக்தி உடையவனாக இருந்து, இந்த ஸ்ரத்தாங்கிற வார்த்தையில எல்லா லட்சணமும் அடங்கி விடுகிறது. நீங்கள் எல்லாத்தையும் விட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். இந்த ஸ்ரத்தை இருக்கிற இடத்துல நம்முடைய காது போகும், நம்முடைய மனது போகும், நம்முடைய ஆயுள் போகும், நம்முடைய தேகம் போகும், நம்முடைய மனது போகும், நம்முடைய செயல்பாடுகள் போகும். எல்லாம் ஸ்ரத்தை இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஸ்ரத்தை இல்லாத இடத்துல உடல் போனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனது அங்கே போயிருக்க வாய்ப்பே இல்லை. விஸ்தாரமாக எனக்கு சொல்லுங்கள். ஸ்ரத்ததானாய விஸ்திரிதம். சரி, அடுத்தது ரெண்டாவது, ஏன் நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இதை கேட்பதினால் போதும் என்கின்ற மனோநிலை வரவில்லை. இன்னும் கேட்கணும், இன்னும் கேட்க வேண்டும் என்கின்ற அந்த தாபமானது இருக்கிறது. ஆகையினாலே அந்த தாபம் மேலோங்கி இருப்பதனால் ரொம்ப ரொம்ப கொடூரமான வியாதி பசி என்கின்ற வியாதி. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய வியாதியிலேயே பெரும் வியாதி பசிதான். நம்ம மற்ற என்னென்னலாமோ வியாதிகளை வந்துவிட்டதேன்னு புலம்பி பிதற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இருப்பதிலேயே கொடூரமான வியாதி 4 மணி நேரத்துக்கு ஒரு தரம் இந்த பசி என்று சொல்லக்கூடிய வியாதி. அந்த வியாதியவே நான் கடந்து விட்டேன். என்னை அவை ஒரு காலத்திலும் உபத்திரவம் செய்வது இல்லை. எப்பொழுது? செவிக்கு உணவில்லை எனில், இங்கிருந்து போனதுதான் அது. செவிக்கு உணவு இல்லை எனில் சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அப்போ எந்த அளவுக்கு என்னுடைய ஈடுபாடு மேலோங்கி இருக்கிறதோ, மேலான பரமாத்மா இடத்துல இருக்கிறதோ, அந்த அளவு என்னுடைய உடல்லேயே எல்லா விதமான மாற்றமும் வருவதை பார்க்கலாம். பசியே இல்லாமல், பசி என்கின்ற அந்த வியாதியை நான் உணராமலேயே போய்விடுகின்றேன். காரணம், நீங்கள் சொல்லுகின்ற அந்த விஷயம் என்னுடைய காது வழியாக சென்று மனதை முழுமையாக நிரப்பி அமிர்தமாக ஆக்கிவிடுகின்றது. நான் அந்த பானத்தை குடித்து குடித்து அதிலேயே நான் நிறைவு வருகின்ற காரணத்தினாலே இந்த பசி என்று சொல்லக்கூடிய வியாதி என்னை எவ்வகையிலும் உபத்திரவம் செய்யவில்லை. அதனிடத்திலே நான் அடிமைப்பட்டும் கிடக்கவில்லை. இப்போ அடுத்த கேள்வி வரலாம், உனக்கு பசிக்குமே, நான் சொல்லிக்கொண்டு விஸ்தாரமா சொல்லிக்கொண்டே போனால் உனக்கு பசிக்குமே, அப்போ அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வாயேங்கிற கேள்வி. அதனால சொல்றார், என்னுடைய நேரத்தை முழுக்க உங்களுக்கு கொடுக்கிறேன். பசி நான் போய் சமைக்கணும், சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு ஒரு 4 மணி நேரத்தை நான் விரயம் செய்ய மாட்டேன். இதுதான் பிராதானியம். இதற்காகத்தான் நான் வாழ வந்திருக்கிறேன் ஐயா. ஆயனாலே நீங்கள் என்ன சொன்னாலும் விஸ்தாரமாக சொல்லுங்கள். ஸ்ரத்தை உடைய நான் கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். இதை சொன்ன உடனே சுக மகர்ஷிக்கு ரொம்ப சந்தோஷம். வாசுதேவ கதா பிரஷ்னஹா புருஷாம் ஸ்திரீன் புனாதிஹி வக்தாரம் பிரச்சக்ரம் ஸ்ரோத்ரும் தத்பாத சலிலம் யதா. பரமாத்மாவுடைய கதையை யார் கேட்கிறார்களோ, எனக்கு சொல்லுங்கள் என்று யார் கேள்வியாக கேட்கிறார்களோ, யார் கதையை சொல்கிறார்களோ,
யார் சிரவணம் செய்கிறார்களோ இந்த 3 பேரும் என்ன நடக்கின்றதாம்? இந்த ஞானமானது அவர்களை முழுமையாக புனாதி, சலிலம் புனாதி, அவர்களை முழுமையாக தூய்மைப்படுத்துகிறது. கேட்பவர், சொல்லுபவர், சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்பவர், இந்த 3 பேரையும் 3 பேருடைய வாழ்க்கையையும் புனிதப்படுத்துகின்றது இந்த ஞானம். அப்ப ஞானத்துக்கு இருக்கக்கூடிய சிரேஷ்டம் எந்த ஒன்றுக்கு. அதனால்தான் நகி ஞானேன சதிருஷம் பவித்ரம் மிக வித்யதே. பவித்ரம் என்றால் புனிதம். புனிதத்தை கொடுக்கக்கூடிய உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கு என்றால் அது ஞானத்தை தவிர வேற எந்த ஒன்றும் உயர்வானது அல்ல. அந்தோ பரிதாபம், நாம ஞானத்துக்குள்ள மட்டும் வரமாட்டேங்கிறோம். காரணம், ஞானத்தை பெறுதல் என்பது கோடானு கோடி பிறவிகள் புண்ணியம் செய்திருந்தால். ஒருத்தர் சொல்றார், எத்தனையோ கோடி நான் புண்ணியம் செய்திருந்தால் மனித பிறவி கிடைக்கிறது. அப்படி ஒண்ணுன்னா சொல்லிக்கொண்டே போறார். கடைசியில வேதாந்த விஷயத்தை கேட்டல் என்பதற்கு நான் கோடி பிறவி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். ஒருவேளை அதனுடைய அர்த்தங்கள் புரிந்துவிட்டால் இன்னும் கோடி பிறவிகள் புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும். அர்த்தம் புரிந்ததோடு மட்டுமல்லாமல் அதை நான் உணர்ந்து விட்டால் சதகோடி ஜன்ம சுகிருதைஹி புண்ணியைஹி வினா ந லப்யதே. சதகோடி 100 கோடி என எண்ணிலடங்கா பிறவிகள் நான் புண்ணியம் செய்திருந்தால்தான் இந்த ஞானம் என் காதில் வந்து விழுகிறது, நான் கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அந்த காதில் வந்து விழுதோடு மட்டுமல்லாமல் எனக்கு புரிதலை கொடுக்கிறது. அந்த ஞானம் என்னிடத்திலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த ஞான தேடுதலேயே நான் இருக்கிறேன். அப்ப எத்தனை கோடி பிறவி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பாருங்கள். சரி, இப்போ உபதேசம் ஆரம்பமாகிவிட்டது. பரீட்சித் மகாராஜாவிற்கு உபதேசம் ஆரம்பமாகிவிட்டது. பூமாதேவியானவள் பூபாரத்துடன் இருக்கிறாளாம். பாரம் தாங்க முடியாதவளாய், சத்தியம், சௌச்சம், தயா, தபஹா, தானம் இதெல்லாம் இல்லாமல் அவள் பசுமாட்டு உருவம் கொண்டு ஏற்கனவே பரீட்சித்துல போய் வேண்டினாள் அல்லவா? இப்ப அதே போல மறுபடியும் பூபாரமானது அவளை போட்டு அழுத்துகின்றது. நேர போய் பிரம்மாஜி இடத்திலே போய் சரணம் அடைகிறாள். பூபாரத்தை எனக்கு குறைத்து கொடுங்கள், தனித்து கொடுங்கள். இப்ப நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது ஏதோ பூமாதேவிக்கு மட்டும்தான் அந்த பொறுப்பு இருக்கிறது, நமக்கெல்லாம் பூபாரமே இல்லை. பூ என்றாலே ஒரு அர்த்தம் பிருத்திவி, இன்னொருத்தம் பூ என்றால் பவதி, பிறப்பு. பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் உடல் பாரமாக, மனது பாரமாக, அறிவு பாரமாக அழுத்தப்படுகின்றது என்றால் அதனுடைய வெளிப்பாடுதான் முழு உலகத்தில் அந்த பாரத்தினுடைய தன்மையை எல்லோரும் உணர ஆரம்பிக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் அந்த பிறவியினுடைய பாரம் தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய காட்சி ஏற்பட்டால் அது அப்படியே வியஷ்டி சமஷ்டி இரண்டிலும் அப்படியே அது பரிணாமம் அடைந்து உலகம் முழுக்க அந்த பூபாரம் தாங்க முடியாமல் போய்விடுகிறது.
அந்த நேரத்தில் இவள் போய் தர்ம தேவதையானவள் போய் பிரம்மாஜி இடத்திலே போய் சரணம் அடைந்தவளாய் பூபாரத்தை தணிப்பதற்கு உண்டான வேலையிலே இறங்குங்கள். எது பூபாரத்தை எது தணிக்கும்? வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் பாரத்தோட மனோபாரத்தோட இருக்கும், மன வலியோட இருக்கும் வச்சுக்கோங்க. மன வலிக்கு பலதரப்பட்ட காரணங்களை தேடி கண்டுபிடித்து இதனால இந்த காரணம், இதனால இந்த காரணம், இதனால இந்த காரணம் சொல்லிக்கொண்டு அந்த காரணத்தை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுத்தும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? நம்ம அதை உணர்வோமா அப்படின்னா பாரம் அப்படியே இருக்கு. நாம் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வியர்த்தமாகி இருப்பதை பார்க்கிறோம். பாரம் அப்படியே இருக்கு. பாரம் தணிக்கப்பட வேண்டுமானால் எண்ணங்களில் பெரிய நிரோதம் ஏற்படணும். எண்ணங்களில் பெரிய மாற்றம் ஏற்படணும். எண்ணங்களில் மாற்றம் வர வரத்தான் செயலில் மாற்றம் வரும். செயலிலே மாற்றத்தை கொண்டு வந்துவிட்டு எண்ணத்திலே மாற்றமே இல்லை அப்படின்னா பாரம் அப்படியே இருக்கும். நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? செயலுக்கு ரொம்ப முக்கியம் கொடுக்கிறோம். ஆனால் எண்ணத்திற்கு நாம் எந்த பிராதானியமும் கொடுப்பது இல்லை. எண்ணங்கள் மாற மாற அனைத்தும் மாறுகிறது. செயல் எண்ணத்திலிருந்து பிறப்பது தானே. செயலே தேவையில்லாமல் கூட போயிடும். எண்ணங்கள் மாற ஆரம்பித்து விட்டால் செயலே தேவையில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் எண்ணங்களை மட்டும் நான் மாற்றவே மாட்டேன், அப்படியே இருப்பேன். இது எப்படிடா இருக்குடான்னா, நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய தண்ணீர் நாற்றம் அடிக்கிறது. நாம் என்ன பண்றோம்? ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம், டேப்பை மாத்துறோம், நல்லியை மாத்துறோம், எல்லாம் பண்ணி பார்க்கிறோம். ஆனா எங்கிருந்து இந்த நாற்றம் வருகிறது என்பதை நாம் அதுக்குண்டான பிரயத்தனம் எதுவுமே செய்யாம வெளிப்புறத்துல எல்லா வேலைகளையும் மாற்றுவதனால் அந்த நாற்றம் போயிருமாடான்னா அப்படியேதான் இருக்கு. அதே போல பூபாரம் தணிக்கப்பட வேண்டுமானால் எண்ணங்களிலே பெரிய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அதனால தான் நேர பிரம்மாஜிட்ட போயிட்டார், படைப்பாளி இடத்துல போயிட்டாள். நீர்தானே படைத்தீர், அப்போ உன்னுடைய படைப்புல இவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது, அதை சரி செய்வதற்கு நீயே எனக்கு ஒரு உபாயம் சொல். சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரணி ருத்ர ரூபா. இந்த இடத்துல பிரம்மாஜி என்றால் நாம அங்கேயோ இருக்கார் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. பிரம்மாஜி படைப்பு கடவுள், நமக்கு அவருக்கு ஒரு சொந்தமும் இல்லை, வேற யாரும் இல்லை, நம்முடைய அகங்காரம் தான். அகங்காரம் தானே இவ்வளவு விகாரத்துக்கு காரணம். இப்ப இந்த அகங்காரத்தையே நேர போய் ஒரு கேள்வி கேட்கிறார், இவ்வளவு பூபாரத்துக்கு காரணம் நீதான், இதற்கு என்ன பதில் சொல்லுகிறாய்? இந்த அகங்காரம் என்ன பண்ணுகிறது? நான் இந்த
குணங்களோட சேர்ந்து எல்லா விகாரத்தையும் உற்பத்தி செய்து விட்டேன். இப்போ என்னால் இதை ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம், நான் இன்னொரு இடத்திலிருந்து வந்தவன். அப்போ எனக்கு இவற்றை சரி பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய அகங்காரத்தை வைத்துக் கொண்டு இதை சரி பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை. ஆகையினாலே நான் போய் எனக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரி இடத்திலே சரணம் அடைகிறேன் அப்படின்னு இந்த நான் போய் என்ன பண்ணுகிறது? எல்லாவற்றுக்கும் நானாக இருக்கின்ற சாக்ஷாத் நாராயணிடத்திலே போய் சரணம் அடைகிறது. அதனால்தான் நன்மையெல்லாம் நடக்கும்போது இந்த நான் முன்னாடி நின்று கொள்கிறது. நான் செஞ்சேன், என்னால் செய்யப்பட்டது, நான் தான் இதற்கு காரணம், நான் இல்லை என்றால் இவைகள்லாம் நடக்காது. ஒரு 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 பாரம், ஒரு கஷ்டம்னு வரும்போது இதெல்லாவற்றுக்கும் நீதானே காரணம்னா அகங்காரம் விலகிக் கொள்கிறது. நான் இல்லப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நாராயணப்பா. நன்மையெல்லாம் வரும்போது நான் அனுபவிக்க முன்னாடி நின்னுக்கிறேன். ஒரு கஷ்டம்னு வரும்போது இந்த அகங்காரம் விலகிக் கொள்கிறது. நான் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் நாராயணன் தான், இறைவன் தான் காரணம். நன்மை வரும்போது நான் தான் காரணம், இறைவனா செஞ்சா நான் தான் பண்ணேன். இப்ப எல்லோரும் சேர்ந்து இந்த அகங்காரத்திலிருந்து ஆரம்பித்து உலகம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாயா தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நேர போய் சாக்ஷாத் பரமாத்மாவிடத்திலே போய் காலில் விழுகிறார்கள். பரமாத்மா உடனே சொல்றார், நான் வசுதேவருடைய வீட்டிலே தேவகிக்கும் வசுதேவிக்கும் குழந்தையாக அவதரிக்கப் போகிறேன். ஸோ நேரடியாக சொல்லிட்டார், இந்த பூபாரத்தை தணிப்பதற்கு நான் அவதாரம் செய்ய போகிறேன். தூய்மையான உள்ளம் படைத்த 2 ஜீவனுக்கு நான் என்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவதாரம் செய்ய போகிறேன். அதன் மூலமாக இந்த லோகத்திலே பூபாரத்தை நான் தணிக்கப் போகிறேன். சரி, என்னுடன் சேர்ந்து என்னுடைய ஆதிசேஷனானவர் ஒரு அம்சமாக பலராமனாக வந்து பிறப்பார். என்னுடைய மாயாசக்தியானது பெண் குழந்தையாக வந்து பிறந்து ஒரு க்ஷணப்பொழுது விளையாடிவிட்டு போகும். இது நாங்கள் பிறப்பெடுத்து இந்த பூபாரத்தை தணிப்பதற்குண்டான வேலையிலே இறங்கப் போகின்றோம். இப்போ காட்சிகள் எல்லாம் தயார். பூபாரமானது தணிக்கப்படுவதற்கு உண்டான, இப்ப ஏன் இந்த பூபாரம் வருகிறது? எதனால் வருகிறது? 2 பேர் ரொம்ப 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 முக்கியமானவர்கள் இந்த 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 படைப்புல, மனித படைப்பிலே 2 பேர் ரொம்ப 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 முக்கியமான. மற்ற 2 பேர் முக்கியம் அல்லவா என்றால், அவர்கள் இந்த 2 பேரோட சேர்ந்து இணைந்து வேலை செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்கள். ஆனால் ரொம்ப முக்கியம் இந்த 2 பேர். இப்போ உடம்பை எடுத்துக்கொள்ளுங்களேன். நம்முடைய உடம்புல, மனித உடம்புல ரொம்ப முக்கியமான பகுதி ஒரு மனிதனுக்கு மூளையும் ஹிருதயமும். இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. மற்றது எல்லாம் அதற்கு சகாயம் பண்ணக்கூடிய பகுதிகள். மற்ற எதுவுமே வேண்டாமாடான்னா, எல்லாம் வேணும். ஆனா இந்த 2ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளையும் ஹிருதயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூளை செயலற்று போய்விட்டால் என்ன நடக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
ஹிருதயம் நின்று விட்டால் என்ன ஆகும்? இந்த ரெண்டுமே நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இப்போ இந்த ரெண்டும் வேலை செய்யாமல் போயிட்டு வச்சுப்போம், அல்லது பழுதடைந்து போய்விட்டது, அல்லது செயல்படக்கூடிய தன்மையை இழந்து தோஷத்தோட கூடியிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். என்னிடத்துல நிறைய செல்வம் இருக்கிறது, எண்ணிலடங்காத செல்வம், எனக்காக வேலை செய்வதற்கு நூற்றுக்கணக்கான சிப்பந்திகள் இருக்கிறார்கள், சேவகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டும் என்னிடத்திலே செயலற்று போயிடுது. இப்ப இந்த செல்வத்தினால், இந்த சேவார்த்திகளினால் என்ன பிரயோஜனம்? இதைத்தான் 2 பேர் சொல்லிவிட்டு போனார்கள். பாருங்கள், 2 பெரிய பெரிய தலைகள். ஒருவர் ரத்தன் டாடா, மற்றொரு லதா மங்கேஷ்கர். இந்த 2 பேரும் இதே செய்தியை உலகத்துக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். கோடானு கோடி செல்வம் தன்னிடம் இருக்கு, தனக்காக வேலை புரிவதற்கு நூற்றுக்கணக்கான சிப்பந்திகள் இருக்கிறார்கள், சேவார்த்திகள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு பிரயோஜனமாக என்னிடம் இருக்கக்கூடிய 2 பொருள்கள் செயலற்று போய்விட்டதே. ஹிருதயம், அப்ப இவைகளால் என்ன பிரயோஜனம்? இப்ப இங்க வருவோம், அதை விட்டுருவோம், இங்க வருவோம். மூளை என்பது ஒரு சமூகத்தை இயக்குவதற்கு மூளை என்பது அறிவு சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அறிவாற்றல் உடையவர்கள், அறிவு திக்ஷண்யம் உடையவர்கள், அறிவுல எந்த சமாதானமும் செய்து கொள்ளாதவர்கள், ஆழ்ந்து சிந்தித்து 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 சமூகத்திற்கு என்ன தேவை, எவ்வளவு நன்மையை கொடுக்க முடியும், இந்த அறிவு அதற்காகவே கசக்கி புழியப்படுகிறது. அதற்காக இருக்கக்கூடிய ஒரு சாரார் அறிவை மூளையை போட்டு கசக்கி புழிந்து எப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்கு நல்லதை செய்யலாம், எவ்வளவு முக்கியமானவர். இப்போ அறிவு மூளையை போட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்து அந்த அறிவை வைத்துக்கொண்டு எத்தனை கோடி வேணா பணம் சம்பாதிக்கலாம் அல்லவா? எத்தனை வேலையாட்களை வேணா வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? எத்தனை வேலை ஆட்கள் இல்லாமலும் இருக்கலாம் அல்லவா? எந்த செல்வமும் இல்லாமல் இருக்கலாம் அல்லவா? 2க்கும் அதிகாரம் இருக்கு அந்த மூளை உடையவனுக்கு. மூளையை கசக்கி புழிந்து எடுத்து வேலை ஆட்களே இல்லாமலும் இருக்கலாம், லட்சக்கணக்கான வேலை ஆட்களை உற்பத்தி செய்யவும் செய்யலாம், கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்கவும் செய்யலாம், ஒரு பைசாவும் இல்லாமலும் இருக்கலாம். காரணம், அவன்கிட்ட மூளை இருக்கு. அந்த மூளை உடையவனைத்தான் பிராமணன் அப்படின்னு சொல்றோம். நீங்க உடனே பிராமணன்னா உடனே அந்த குலத்துல பிறந்தவன் நினைச்சுக்க கூடாது. மூளை உடையவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்திலே எந்த நாட்டிலே பிறந்திருந்தாலும், எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, மூளை உடையவர்கள் ஒரு வீட்டையும் ஒரு
நகரத்தையும் ஒரு நாட்டையும் ஒரு உலகத்தையும் வழிநடத்தக்கூடியவர்கள். அவர்களுடைய அறிவு மதிக்கப்படவில்லை என்றால், அவர்களுடைய அறிவு உலகத்துக்கு பயன்படுவதைப் போல இல்லை என்றால், அவர்களுடைய அறிவானது உலகத்துக்கு பயன்படாத அளவிலே தடுக்கப்படுகிறது, அந்த அறிவானது தவறாக உலகத்துக்கு வழிநடத்தப்படுகின்றது என்றால், அப்போ அந்த அறிவை கொண்டிருக்கக்கூடியவனுக்கு அது பெரிய பாரம், சமூகத்திற்கும் அதனால் பெரிய பாரம். யார் இந்த மாதிரி வழிநடத்துறா? இந்த ஹிருதயமாக இருக்கிறான் அல்லவா, இந்த ஹிருதயம்தான். ஹிருதயம் என்பது மூளைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் காற்றை கொண்டு சேர்ப்பது, இரத்தத்தை கொண்டு சேர்ப்பது, உயிர் தன்மையுடன் வைத்திருப்பது, இதெல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவன் இந்த ஹிருதயவாசி. யார் அவன்? அவன்தான் என்னை பாதுகாத்து, என்னுடைய அறிவை பாதுகாத்து, என்னுடைய ஆற்றலை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடியவன் தான் அந்த ஹிருதயம். அவனுக்கு பேர் தான் வேதம், உபனிஷதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது க்ஷத்ரியன் என்று. இப்ப இந்த க்ஷத்ரியன் மூளை உடையவனை எப்படி வழிநடத்துகின்றானோ, மூளை உடையவனை எப்படி மதிக்கின்றானோ, மூளை உடையவனை எப்படி அங்கீகரிக்கின்றானோ, அதை பொறுத்துத்தான் கீழே இருக்கக்கூடிய செல்வ சமூகம், சேவக சமூகம் என்று சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்களாக இருக்கட்டும், ஞானேந்திரியங்களாக இருக்கட்டும், பிராணசக்தியாக இருக்கட்டும், ஷரீரமாக இருக்கட்டும், இவைகளெல்லாம் செயல்படுவதற்கு காரணம் இந்த வழிநடத்தக்கூடிய ஹிருதயத்தை போன்றிருக்கக்கூடிய க்ஷத்ரியன். க்ஷத்ரியனாக இருக்கின்ற ஹிருதயமானது நல்ல ஹிருதய துடிப்புடன் இருந்தால், ஞான போஷாக்குடன் இருந்தால், நல்ல பண்புடன் இருந்தால், நல்ல ஆற்றலுடன் இருந்தால், இறை பக்தியுடன் இருந்தால், சாஸ்திர நம்பிக்கை, குரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இதெல்லாவற்றுடன் கூடியவனாக அந்த ஹிருதயத்தை போன்றிருக்கக்கூடிய க்ஷத்ரியன் ராஜா இருந்தானேயானால், அவனால் வழிநடத்தப்படுகின்ற மூளையும் இதர பாகங்களும் ரம்யமாக ஆனந்தமா இருக்கும், பாரம் இல்லாம இருக்கும். இது நமக்கு அப்படி பாரம் இல்லாமல் இருப்பதை நாம் உணர்ந்தால், மற்றவர்களுக்கும் அதே பாரம் இல்லாத தன்மை வரும். அப்போ நான் பாரத்துடன் உணர்கிறேன், என்னுடைய நெஞ்செல்லாம் வலிக்கிறதுன்னு சொல்றோம், நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்குங்கிறோம், அமைதி இல்லாம இருக்குங்கிறோம், மூளையெல்லாம் சிந்திக்க முடியாத நிலையிலே விஷமாகி போயிருக்கிறது என்று சொல்றோம். அப்ப இப்பேற்பட்ட தன்மையானது இருந்தால், செயல்படக்கூடிய இரண்டு பேர், செல்வம் இருந்தும் அந்த செல்வத்தை என்ன பண்றதுன்னு தெரியாது. செல்வம்னா என்னது? நம்முடைய உடல், நம்முடைய பிராணன், நம்முடைய இந்திரியங்கள், அதிலிருந்து வரக்கூடிய செயல்கள் மொத்தமும் ஆங்கிலத்தை சொல்லணும்னா கரப்டட் ஆகி போயிருக்கும். வைரஸ் எப்படி நம்முடைய ஃபைல்ஸை எல்லாம் அழிக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையவே அழித்து விடக்கூடிய தன்மை இந்த எண்ண அலைகள்.
அதனால்தான் இதை நிரோதம் செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஸ்கந்தம் தான் தசமஸ்கந்தம். பகவான் நான் இதை சரி பண்றதுக்கு வரேன்னு சொல்லிடுறார். ராஜாவை சரி செய்து விட்டால் ராஜா மற்றவர்களை ஒழுங்காக வழிநடத்தி விடுவான். பகவான் இதே கருத்தை கீதையிலும் சொல்றார். இந்த அறிவை நான் விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார். இப்பொழுது இந்த ஞானமானதை உனக்கு என்னால் சொல்லப்படுகிறது. ஏன் உனக்கு நான் இந்த ஞானத்தை கொடுக்கிறேன் என்றால், இந்த ஞானத்தின் மூலமாக பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள், உன்னுடைய ராஜ பரம்பரை எல்லாம் இந்த அறிவுடன் கூடி வாழ்ந்தால் பூபாரமானது இல்லாமல் அவர்கள் நல்லபடியாக வாழ்வார்கள். அதன் மூலமாக இந்த சமூகமானது பத்திரமாக பாதுகாக்கப்படும். இல்லைன்னா என்னாகும்? ராஜா எவ்வழியோ பிரஜைகள் அவ்வழி. ஏன்னா நமக்கு இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் நிர்ணயித்து கொடுத்து விடுகிறார்கள். நம்ம அந்த வாழ்க்கை முறையை விருப்பம் இருக்கோ இல்லையோ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விடுகிறோம். ஒருவேளை நான் வாழ்வதற்கு தயாராக இல்லை என்றால் நாம் அந்த இடத்திலே இருப்பதற்கு அருகதையற்றவர்களாக கருதி நம்மை கொண்டு விடுகிறார்கள், அல்லது மாற்றுவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேர் காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை பார்த்தீர்கள்னு தெரியாது. அதில் நடந்த நிகழ்ச்சியானது எவ்வளவு சாஸ்திரத்துக்கு பொருந்தி இருக்கக்கூடிய, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பொருந்தி இருக்கக்கூடிய செய்தியை கொடுக்கிறது என்பதற்கு அது ஒரு பிரமாணம். இந்த நாட்டை விட்டு வெளியேறி எங்களுக்கு தனி நாடு வேண்டும், நாங்கள் அந்த நாட்டிலேயே சுதந்திரமாக வாழப்போகிறோம் என்று போனவர்கள், போகாத மக்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த நாட்டினுடைய வாழ்க்கை முறையை, சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழக்கூடிய பண்டிட்ஸ் இருப்பார்கள் அல்லவா காஷ்மீர்ல, அவர்களை எல்லோரையும் நித்தம் நித்தம் துன்புறுத்துகிறார்கள். அந்த மக்களை, பண்டிட்ஸ் சொல்லக்கூடிய பிராமணர்களை நித்தம் நித்தம் கொடூரம் செய்வது. நீ மதம் மாறு, இல்லை என்றால் இந்த ஊரை விட்டு ஓடிவிடு. 3 ஆப்ஷன் தான். நீ மதம் மாறு, நீங்க இருக்கலாம், எங்களுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், மதம் மாற வேண்டும். இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை, உனக்கு அப்படி விருப்பம் இல்லை என்றால் இந்த ஊரை விட்டு ஓடிவிடு, இந்த நாட்டை விட்டே ஓடிவிடு. 3வது, அதையும் நீ செய்ய மாட்டேன் என்று சொன்னால் உன்னை நான் கொன்று விடுகிறேன். பலவந்தமாக ஆண்களை எல்லாம் நிற்க வைத்து சுட்டுக் கொள்கிறார்கள், பெண்களை மதமாற்றம் செய்கிறார்கள். பெண்கள் மதம் மாறுவதற்கு தயாராகவில்லை என்று சொன்னால் அவர்களை மானபங்கப்படுத்துகிறார்கள். எல்லா செல்வத்தையும் அபகரித்துக் கொள்கிறார்கள். முழுமையாக அடிமையாக வைத்திருக்கக்கூடிய தன்மை. அப்ப நினைத்து பாருங்கள், என்னால் என்னுடைய வாழ்க்கை முறையை வாழ முடியாத தன்மை, என்னுடைய கடவுளை தொழ முடியாத தன்மை, என்னுடைய சனாதன தர்மத்தை பின்பற்ற முடியாத தன்மை. அப்ப ராஜா எவ்வழியோ பிரஜைகள் அவ்வழி. அப்போ ராஜாவுக்கு அறிவை நாம்
கொடுப்பதின் மூலமாகத்தான், உயர்ந்த அறிவை கொடுப்பதின் மூலமாகத்தான் பூபாரத்தை நம்மால் தவிர்க்க முடியும். ஒரு வீட்டினுடைய வழிநடத்தக்கூடியவனுக்கு பெரும் அறிவு இருந்தது என்றால், அந்த புனிதமான அறிவு இருந்ததுன்னா அவனை பின்பற்றி வரக்கூடிய மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள் அதே ஞான வாழ்க்கை கொண்டு வாழக்கூடியதை பார்க்கிறோம். அவனுக்கு அறிவு இல்லை என்று சொன்னால் அவனை பின்பற்றி வரக்கூடியவர்களுடைய கதியை நினைத்து பாருங்கள். யத்யத் ஆச்சரதி சிரேஷ்டः தத்தத் ஏவ இதரோ ஜனः சயத் பிரமாணம் குருதே லோகः தத் அனுவர்த்ததே. இப்போ இங்கே பகவான் பார்க்கிறார், நான் யார் இந்த தோஷத்துக்கு காரணமோ அவனை நிகிரகம் செய்வதற்காக, நிரோதம் செய்வதற்காக வருகிறேன். கம்சன் ரொம்ப அழகான சொல். கம் சஹா. கம் என்றால் பரமாத்மா, பரமானந்தம், மோக்ஷானந்தம், பேரின்பம், மகிழ்ச்சி. சஹா என்றால் அவன். பேரின்பத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அவனை யாரவன் 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 என்று தேடிக்கொண்டே போகின்றான். அதனால் அவனுக்கு பேர் கம்சன் பெயர். அந்த பேரானந்தத்துக்கு சொந்தக்காரன் யார்? யார்? எங்கே, எப்படி இருக்கிறான்? எங்கே இருக்கிறான்? எந்த ரூபத்தில் இருக்கிறான்? இவனோ அவன், இவனோ அவன்னு ஒவ்வொரு குழந்தை இடத்திலேயா போய் அந்த பேரானந்தத்தை தேடுவது. அதனால் அவனுக்கு பேர் கம்சஹா என்று பெயர். கஹா சஹா, யாரவன் யாரவன். அப்ப அந்த கம்சனுடைய தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் விவாகமானது நடக்கிறது. வசுதேவரை அவருடைய இடத்திலே கொண்டு போய் விடுவதற்காக எல்லா ஐஸ்வர்யங்களையும் எடுத்துக்கொண்டு தானே ரதத்தை செலுத்தி கொண்டு வருகின்றானாம். ரொம்ப மகிழ்ச்சியோட தன்னுடைய தங்கையை புகுந்த வீட்டிலே கொண்டு போய் விடலாம். இந்த குதிரையானது கம்சனால் செலுத்தப்படுகின்றது. ரொம்ப ஆனந்தத்தோட தங்கையை அழைத்து கொண்டு போய் வீட்டிலே விடலாம்னு போகின்றான். அப்பொழுது ஒரு செய்தியானது அவனுடைய காதிலே வந்து விழுகிறது. பதி பிரக்ரஹிணம் கம்சம் ஆபாஷ்யாஹ ஷரீரவாக் அஸ்யாஸ்த்வாமஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வஹசே புதஹ. அசரீரி வாக்கானது அவனுக்கு காதிலே வந்து விழுகிறது. அஷரீர வாக். போகின்ற வழியிலே பதி அஷரீர வாக் காதிலே வந்து விழுகிறது. அந்த சப்தத்தை கேட்ட உடனே பிடிச்சு நிப்பாட்டிறார் ரதத்தை. பிரக்ரஹிணம் ரதிம், ரதத்தை பிடிச்சு நிப்பாட்டிறார். அப்போ அந்த சரீரம் அந்த அந்த அஷரீர வாக்கானது சொல்லுகிறது கம்சம் ஆபாஷ்ய. கம்சனை அழைத்ததான். கம்சனை அழைத்து சொல்கின்றது, ஏ மூடனே, ரொம்ப சந்தோஷப்படாதே அப்பா. அபுதஹா, அறிவற்றவனே, மூடனே, புத்தி இல்லாதவனே. யாம் வஹசே அஸ்யாஹா, நீ யாரை அழைத்து கொண்டு போய் பத்திரமாக கொண்டு விடலாம் என்று நினைக்கின்றாயோ அவளுடைய
அஷ்டமோ கர்ப்பா, எட்டாவது குழந்தையானது, அஷ்டமஹா கர்ப்பா, எட்டாவது குழந்தையானது தொம் ஹந்தா ஆகே, உன்னை கொல்லுவதற்காக இருக்கிறது. இது செய்தி, கம்சனுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. நீ யாருக்கு சகாயம் செய்கிறாயோ, யாரை கொண்டு போய் நீ விடப் போகிறாயோ, யார் மேல் நீ அவ்வளவு பிரீத்தி வைத்திருக்கிறாயோ, அப்பேற்பட்டவள் மூலமாக பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொல்லப் போகிறது. எத்தனை விதமான செய்திகளை உள்ளே பொருத்தி வைத்து பேசிவிட்டு போய்விட்டார். இப்போ இதுல முதல் நமக்கு ஒரு கேள்வி என்ன வரும் என்றால், அதப்படி சரீரம் இல்லாமல் சப்தம் எங்கிருந்து வர முடியும்? அசரீரமான வாக்கானது பேசப்படுகிறது, காதில் வந்து விழுகின்றது என்றால் அது எப்படி சாத்தியம்? மனம் அப்படின்னு ஒரு சாதனம் இருக்கு அல்லவா, அதுக்கு பேர் சூக்ஷ்ம சரீரம்னு பெயர். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஊன் உடம்பு தான் கண்ணுக்கு தெரிகிறது. ஊன் உடம்பு தான். அதுக்கு பின்னாடி நுண்ணுடம்புன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு பின்னாடி காரண உடல்னு ஒன்று இருக்கு. அந்த ரெண்டு நம்ம கண்ணுக்கு வரதே இல்லை. நுண்ணுடல், காரண உடல், ஊன் உடல், 3 உடல் இருக்கு இல்லையா? இதுல நாம ஊன் உடலிலிருந்து ஏதாவது ஒன்று வெளிப்பட்டால் அது நாம வந்து ஆச்சரியமா பார்க்கறது இல்லை. ஊன் உடலை தாண்டி நுண்ணுடலிலிருந்து ஏதாவது ஒரு காரியம் வெளிப்பட்டதுன்னா அதுக்கு பேர் தான் அசரீர வாக்குன்னு அர்த்தம். சரீரம் இல்லாத, கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரத்திடத்திலிருந்து ஏற்படக்கூடிய அசைவுகள், சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து ஏற்படக்கூடிய அசைவுகள். அது சப்தமா வெளிப்படலாம், ரூபமா வெளிப்படலாம், செயலாக வெளிப்படலாம். நாம ரூப கிரியா, செயலாகவோ சொல்லாகவோ வடிவமாகவோ இந்த சூக்ஷ்ம சரீரமானது தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான வாய்ப்பானது இருக்கிறது. நம்மால் அதை உணர முடியவில்லை, அவ்வளவுதான். நமக்கு அந்த உணர்வதற்கு உண்டான அதிகாரம் இல்லை. அந்த அந்த நம்ம உணர்வதற்கு உண்டான கருவிகள் எல்லாம் பழுதுபட்டு போயிருக்கு. நம்மால் அதை உணர முடியல. அதை உணரக்கூடியவர்கள் அதை உணர்ந்து சொல்லுகிறார்கள். சில பேருக்கு அந்த உணரக்கூடிய தன்மையானது தெரிகிறது. நினைத்து பாருங்களேன். இப்ப சின்ன உதாரணம் கொடுக்கிறேன் உங்களுக்கு. ஜலத்தினுடைய தர்மம் குளிர்ச்சி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஜலத்தினுடைய தர்மம் குளிர்ச்சி, இன்னொரு தர்மம் ரசம்னு. இப்ப நம்மால அந்த ஜலத்தினுடைய தன்மை குளிர்ச்சி என்பதை உணர முடியறதா? நாம ஜலத்துக்கு பக்கத்துல தான் போகணும்னு அவசியமே இல்லை. இப்ப பாருங்கள், இப்ப நம்ம சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைக்கு உள்ள நிலைமையை எடுத்துக்கொள்ளுங்கள். 150 மைல் தூரத்துல, கடல் பகுதியிலே 150 மைல் தூரத்துல அந்த கடல் காற்றானது நகர்ந்து கொண்டு வருகிறது. ஆனா நாம 150 மைல் தூரத்தை கடந்து நம்ம இடத்துல இருக்கோம். நம்ம எவ்வளவு குளிர்ச்சியை உணர்கிறோம் பாருங்கள். அது நம்ம பக்கத்திலேயே வரல, அது இருக்கிறது 150 மைல் தூரத்துல. ஆனா அதனுடைய குளிர்ச்சியை நம்மால் இங்க தாங்க முடியல.
ஆனால் நம்மால் அதை உணர முடிகிறது. ஸ்தூல நிலையிலே உணர முடிகிறது. இது சாத்தியம் என்றால் சூக்ஷ்மமான நிலையிலே எங்கும் பரவியிருக்கக்கூடிய ஷரீரங்கள், அது எழுப்பக்கூடிய ஒளி, அது பேசக்கூடிய பேச்சுக்கள், அது செய்யக்கூடிய செயல்கள், நாம் ஒருவேளை சூக்ஷ்மமான நிலைக்கு போனால் நம்மால் உணரும். இல்லை என்றால் நமக்கு இந்த விஷயம் புரியாது. நான் சூக்ஷ்ம சரீரத்திலே கண்டது எனக்கு நிஜ உலகத்திலே எனக்கு காட்சியாக தெரிகிறதே, பலிக்கிறதே என்றால் அது சூக்ஷ்ம சரீரத்தில் நடந்தவை. அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அது ஸ்தூலமாக உள்ள ஒரு வாழ்க்கை முறையிலே அது வெளிப்படலாம். அது எனக்கு அறிகுறி காட்டுகிறது, இப்படி நடக்கப் போகிறது என்று நமக்கு ஒரு செய்தியை தெரியப்படுத்துகிறது. அதை உணர்வதற்கு உண்டான தகுதி என்னிடம் இருந்தால் நான் ஸ்தூல நிலையிலும் அதை உணரலாம். இப்ப இங்க கம்சனுக்கு சூக்ஷ்மமான நிலையிலே முதல் செய்தி கொடுக்கப்பட்டு விட்டது. உனக்கு இவளின் மூலமாக பிறக்கக்கூடிய 8வது குழந்தை இடத்திலிருந்தான் உனக்கு மரணம். ஒரு அழகான செய்தியை கொடுத்துட்டார். என்ன செய்தி? நாளை காலை வாருங்கள், விரிவா சிந்திப்போம் சொல்றார். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.